ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஹிட் லிஸ்ட். சூரிய கதிர் காக்கலர் மற்றும் கார்த்திகேயன் இவங்களுடைய டைரக்ஷன்ல சரத்குமார், சமுத்திரகனி, ஜிவிஎம் மற்றும் விஜய் கனிஷ்கா அவங்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் லிஸ்ட். ஹிட் லிஸ்ட் படத்தினுடைய டைரக்டர் சூரிய கதிர் காக்கலர் மற்றும் கார்த்திகேயன். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் ஜான் அப்ரஹாம், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராம் சரண், அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சி சத்யா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க சரத்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், சமுத்திரகனி, அண்ட் இவங்களோட சேர்ந்து சித்தாரா, அபி நக்ஷத்ரா, ஸ்மிருதி வெங்கட், அண்ட் ஃபைனலி இந்த படத்து மூலயமா அறிமுகமாகி இருக்கிறாங்க தமிழ் சினிமாவுக்கு விஜய் கனிஷ்கா அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ரொம்ப எந்த ஒரு உயிருக்கும் எந்த பாதிப்பும் இருந்துடக்கூடாது நம்மளால அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய கோட்பாடை வழிநடந்து செய்யக்கூடிய ஒரு நபர் தான், ஐடி ஊழியராக இருக்கிறவர் தான் கதையின் நாயகன். அண்ட் அவர் அவங்க அம்மா மற்றும் அவங்க தங்கச்சியோட வேகன் லைஃப், அதாவது ஈட்டிங் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறார். திடீர்னு நடுவில் ஒரு மாஸ்க்மேன் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜய் கனிஷ்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ஒரு ப்ரொஃபஷன்ல சேர்ந்த ஒருத்தர். அண்ட் அவருக்கு அம்மாவா சித்தாரா அவர்கள், தங்கச்சியா அபி நக்ஷத்ரா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவர் எந்த ஒரு செயலியுமே ரொம்ப பார்த்து செய்யக்கூடியவர். ரொம்ப சைலண்ட், ரொம்ப சாது, யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நம்மளால வந்துடக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் அவருக்கு பக்கத்து வீடாக இருக்கக்கூடியவர் தான் ரெடின் கின்ஸ்லி. அண்ட் அவருடைய ஃப்ரெண்டா பாலசரவணன் இருப்பாங்க. அண்ட் அவருக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு நபர். அவருடைய கேரக்டர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுற விதமா இருக்கும். அண்ட் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் அவர் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போலீஸ் ஏசிபியா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னொரு போலீஸ் கேரக்டர்ல ஜிவிஎம், கௌதம் வாசுதேவ் மேனன், அண்ட் ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர்ல சமுத்திரகனி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு மாஸ்க் மேன் அண்ட் கருடன், அதாவது கேஜிஎஃப் படத்துல கருடனை நடிச்சிருக்கக்கூடிய ராம் சரண் அவர்களும் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்துல இவ்வளோ நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய கதை நாயகன் விஜய் கனிஷ்கா அவர்கள் அவங்களுடைய அம்மா தங்கச்சியை ரொம்ப பார்த்து எல்லாமே பண்ணக்கூடியவங்க. ஒரு ஹாப்பியா நடந்துருக்காங்க. திடீர்னு ஒரு மாஸ்க் மேன் அவங்களுடைய அம்மாவையும் தங்கச்சியும் கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போறது மட்டும் இல்லாம, நான் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் உங்களுடைய அம்மாவையும் தங்கச்சியும் நான் விடுவேன், இல்லைன்னா அவங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்றாரு. ஒரு டிப்பிக்கலான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர் எது வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட அவர் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளை, எனக்கு கண் முன்னாடியே இவங்களை கொல்லு, அவங்கள பண்ணு, அதை விட முக்கியமா அந்த கோழியை அறுக்கணுன்ற அந்த சீன்ல அவர் பண்ணியிருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டெபியூ ஆக்டராகவே தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ட்ரெயின்டு ஆர்டிஸ்டாகவே இருந்தார். அவ்வளவு அழகா அவருடைய எக்ஸ்பிரஷன், அவருடைய எமோஷனை வெளிப்படுத்தியிருப்பாரு விஜய் கனிஷ்கா அவர்கள். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சித்திரவதை பண்ணணும், அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அவர் எஸ்பெஷலி இந்த படத்துல இருக்கக்கூடிய லீட் கேங்ஸ்டரா நடிச்சிருக்கக்கூடிய கருடன் ராம், அதுதான் ராம் சரண் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் நடிச்சிருப்பாரு. அண்ட் அவர் ஒரு அடியாளா இருந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபரை போட்டு அவர் நீங்கள் அடிக்கணும், நீ அவரை இது பண்ணணும் அப்படின்லாம் மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் அந்த அடிக்கக்கூடிய காட்சிகள், அந்த ஸ்டாண்ட் கோரியோகிராஃபி ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்ட் கோரியோகிராஃபர்ஸ் இந்த படத்தில் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டண்ட்டையே பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த கேங்ஸ்டர் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக தான் சரத்குமார் அவர்கள் வருவார். ஸோ இது மாதிரி உனக்கு டார்கெட் நாங்கள் வச்சுட்டோம், ஒழுங்குமுறை தான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒழுங்காக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அதை தாண்டி இந்த மாஸ்க் மேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவருக்கு தெரிய வரும்போது, அவரும் ஒரு பக்கம் சைமல்டேனியஸாக இந்த ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹீரோவாகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் சமுத்திரகனி அவர்களது ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு தேவையான அளவு கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜிவிஎம் அவர்கள் அங்கங்கே கொஞ்சம் தான் காட்சிகள் வந்தாலும் அதுவே நிறைவாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சித்தாரா அவர்கள் அம்மா கேரக்டர்ல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில், அது முக்கியமா விக்ரமன் அவர்களுடைய தமிழ் படத்துல டைரக்டர் அறிமுகமான அந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அதே போல அவங்களுடைய மகனுடைய படத்துலையும் முதல் படத்துல அவங்க நடிச்சிருக்கிறாங்க.
அண்ட் இந்த படத்தில் அபி நக்ஷத்ரா அவங்களுடைய தங்கச்சி கேரக்டரும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஃப்ளாஷ்பேக் வரக்கூடிய அந்த காட்சிகளில் ஸ்மிருதி வெங்கட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தூளாக இருக்கும். இதில் வந்து சைமல்டேனியஸாக இதுக்குன்னு தனியாக ஸ்கோப் கொடுத்து நம்ம வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் சீட்டை பற்றி நீட் பற்றியெல்லாம் பேசாமல் சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போவாங்க. போகிற போக்கில் சொல்லக்கூடிய டாக்டர் அனிதான்ற அந்த கேரக்டர் நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆழ் மனசில் சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய அக்கறையை காட்டுற விதமாக இருந்தது. அண்ட் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறவங்க KS ரவிக்குமார் அவர்கள் அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டராக இருந்தவங்கள தான் இந்த படத்து மூலியமா டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் விஜய் கணேஷ் அவர்கள் பற்றி சொல்ல வேணாம், விக்ரமன் அவங்களுடைய சன் தான். இந்த படத்துக்கு அவருக்கான எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து முழுமையாக போட்டிருக்கிறாரு. ஸ்டண்ட் ஆகட்டும், எல்லாமே ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து கற்றுக்கிட்டு ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியாமல் இந்த படத்துக்கு எப்படியெல்லாம் தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்கிறாரு, எந்த ஒரு குறைவும் இல்லாமல். ஸோ மொத்தத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட கலந்த ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக தான் இந்த ஹிட்லிஸ்ட் படம் அமைஞ்சிருக்குது. இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.